என்னடா? அம்மா எனக்கு பசிக்குதுமா, நீ பாட்டுக்கு சமைக்காம கிளம்புற. அடுப்புல என்னத்தடா வச்சு ஆக்குறது? வீட்டுல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஒண்ணுமே இல்லப்பா. மளிகை கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து உனக்கு சாப்பாடாக்கி போடட்டுமா? அப்பா வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னேன் தாண்டா கண்ணா. இப்ப வருவாரு அப்ப வருவாரு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வர்ற மாதிரி தெரியலையே. வா கடைக்கு போலாம். நீங்க போங்க, நான் வரேன். இன்னும் புருஷன் வரலையா? இல்லக்கா, அந்த ஆளு என்ன ஆனாரு எங்க போனார்னே தெரியல. நானும் என் பிள்ளையும் ரொம்ப கஷ்டப்படுறோம்க்கா. சரி, செங்கல் சூளையில வேலை இருக்கு, வரியா? இல்லக்கா, என் புள்ள ரொம்ப பசியில இருக்கா. அவனுக்கு சாப்பாடாக்கி போடணும். இன்னொரு நாளைக்கு வேணா வரேன்க்கா. சரி. அம்மா, நம்ம வீட்ல மட்டும்தான் அப்பா இல்லையா? மத்த எல்லார் வீட்லயும் அப்பா இருக்காங்களே. மாமா, உன் புருஷன்கிட்ட இருந்து இன்னும் பணம் வந்து சேரலையே? சீக்கிரம் வந்து சேர்ந்துருங்க. என்னமோ சொல்ற. கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன் புருஷன் அனுப்பிச்ச பணத்துக்கு போன மாசமே மளிகை சாமான்லாம் வாங்கிட்டேன். நானும் பெருந்தன்மையா எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். இப்ப வேற கடன் கேட்கிற. நானும் முதல் போட்டு தானே வியாபாரம் பண்றேன். உனக்காக எவ்வளவுதான் இறக்கப்படுறது? நீங்க எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுங்க. என் புள்ள அரிசி சோறு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. குடிக்கிற கம்மங்கூழ் கூட என் புள்ள வயிற்றுக்கு பத்தலைங்க. சரி சரி, அழாத. நானு இழகுன மனசுக்காரன். இப்ப என்ன வேணும்னு சொல்லு. வீட்டுல போட்ட அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல. அதான் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, இந்த சின்ன பையில என்னத்தை போட்டு அனுப்புறது? கடை பையன் வரட்டும், நானே பெரிய பையில போட்டு அனுப்புறேன். டே கோவிந்த மௌன, இந்தாடா கடல மிட்டாய் சாப்பிடு. வேண்டாங்க. இந்தா வாங்கிக்கடா, வாங்கிக்க. நான் வேணா வீட்டுக்கு போய் பெரிய பையன் எடுத்துட்டு வரட்டுமா? நீ ஏமா வெயில்ல சுத்துற? கடை பையன் வரட்டும், நான் பெரிய பையில போட்டு அனுப்புறேன். நம்பி போ. வரேங்க. வாடா. அர்ஜுன், வாங்க மாமா. வாங்க அத்தை. வாங்க வாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா. வாங்க வாங்க மாமா, உட்காருங்க அத்தை. போமா, உட்காரு மாமா. உட்காரு, நீ உட்காரு. என்னப்பா துண்டும் கையுமா இருக்க? அதுவா, சும்மா அப்படியே வீடை கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் அனிதா தானே செய்யணும், அவ எங்க? என்ன அத்தை, நம்ம வீடு நம்ம வேலை, யார் பார்த்தா என்ன? அனிதா கொஞ்சம் வெளில போயிருக்கா. எங்க அனாதை ஆசிரமத்துக்கா? ஆமா மாமா, அவளுக்கு அதுல திருப்தி, எனக்கு இதோ இதுல திருப்தி. இதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு பூர்ண திருப்தி. என்ன மாமா இத போய் பெரிய விஷயமா பேசிக்கிட்டு? பெரிய விஷயம் தாப்பா. அர்ஜுன், அனிதா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டப்போ நான் தான் அவளுக்கு சொன்னேன், அவன் மகா முரட முன்கோபி, அவன் சரிப்பட்டு வராதுமான்னு. இப்ப இல்ல தெரியுது.
முரட முன்கோபியா இருந்தது நானு. ஐயோ என்ன மாமா இதெல்லாம்? அர்ஜுன், கணவன் மனைவிக்கு அனுசரணையா இருக்கணுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா நீ அனிதா கிட்ட அனுசரணையா மட்டும் இல்லப்பா, ஒரு அப்பா மாதிரி பாசத்தோட அவளை பாதுகாத்துக்கிட்டு இருக்க. அனிதாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த வேதனையான விஷயத்த எங்ககிட்ட சொன்ன நாங்களும் வேதனைப்படுவோம்னு அந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கியே. உன் நல்ல மனசு யாருக்குமே வராதுப்பா. இத பாரு, மத்தவங்க குறைய உலகத்துக்கெல்லாம் சுட்டி காட்டி சந்தோஷப்படுறவங்க தான் அதிகம். ஆனா உன் மனைவியோட குறைய எங்க கிட்ட சொன்னா நாங்க வருத்தப்படுவோம்னு உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கியே, இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? பாவம் மாமா அனிதா, அவ படுற வேதனைய என்னாலேயே தாங்கிக்க முடியல. பெத்தவங்க நீங்க, உங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல. அவ திருப்திக்காக அன்னதாசிரமத்துக்கு போய் குழந்தைங்களை பாத்துக்கிறேன்னு சொன்னா நானும் அதை மறக்கல. யார்கிட்ட மாமா குறை இல்ல? எல்லார்கிட்டயும் கண்டிப்பா ஏதாவது ஒரு குறை இருக்கும். சில பேர் சின்ன குறைய பெருசா நினைப்பாங்க, சில பேர் பெரிய குறைய சின்னதா நினைப்பாங்க. ஆனா அனிதா அவ என் மனைவி மாமா. அவகிட்ட எந்த குறையும் இல்லை. அவளுக்கு எது நடந்தாலும் அது என்னையும் சேரும். எனக்கு அனிதா குழந்தை, அனிதாக்கு நான் குழந்தை. அனாதாசிரமத்துக்குள்ள நான் போகும்போது பசங்களை அனிதா ஆண்டி ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அனிதா ஆண்டி ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மாமா. இதோட வேற என்ன வேணும்? அஜி, இவங்கிட்ட நாம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? சரி அர்ஜுன், நாங்க கிளம்புறோம். வரம்பா. இருங்க, என்னது இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறேன்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்டு போங்க. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு என்னோட சமையல் தான், ஓகேவா? சாப்பிட்டுருவோமா? பாப்போம். இந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷத்துல சூப்பர் சாப்பாடு தரும் பாருங்க மாமா. அம்மா, என்னடா? சோறாக்கணும்னு என்னை எழுப்புறியா? எனக்கு தூக்கமா வருது. உனக்கு பசி தூக்கம்தான். மளிகை கடைக்காரு அரிசி கொடுத்து விடுறேன்னு சொன்னாரு, இன்னும் காணோம். வந்த உடனே உனக்கு சோறாக்கிட்டு உன்னை எழுப்புற. அது வரைக்கும் நீ படுத்திருக்கியா? என்னையும் என் பிள்ளையும் தவிக்க விட்டு இந்த கோவிந்தா எங்க இருக்காரோ என்ன பண்றாரோ ஒரு தகவலும் தெரியலையே. என்ன நீங்களே எடுத்துட்டு வந்திருக்கீங்க? முதல்ல இதை புடி, எல்லாம் அப்புறம் சொல்றேன். எப்பவும் வாங்குறத விட நிறைய இருக்கு. 1 மாசத்துக்கு மேல வரும். என்ன இங்கே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிற? குடிக்க ஒரு வாய் தண்ணி கொண்டா. இருங்க, எடுத்துட்டு வரேன். என்ன பாக்குற? கடை பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நானே கொண்டு வந்துட்டேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். இந்தாங்க. இதுல என்ன சிரமம் இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை தானே. இந்த பாரு, உன் புருஷன் இருந்தானா உன்னை கவனிக்க மாட்டானா? அப்படி நினைச்சுக்க வேண்டியதானே. நீ ஒண்ணும் தப்பா நினைக்காத. நான் வேற அவன் வேற இல்ல. மரியாதையா வெளியில போயிடுறா. என் புருஷன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிருக்காரு, மறுபடியும் இன்னொரு கொலை பண்ண வச்சிடாத. ஆமா, காத்துக்கு தெரியாத ஓடிட்டு இருக்கிறவன் என் கழுத்தை பிடிக்க போறானாக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க நின்னுகிட்டு இருந்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கிடுவேன். போடா வெளியில, நீயும் உன் பொருளும் எடுத்துட்டு போ. போடா.
வேண்டாம். இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. பட்டணம் போய் நல்லா பாப்போம். அந்த ஆளுக்கு கோவிந்தா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி மத்தியானம் 3 மணிக்கு டைரக்டரோட மீட்டிங் வேணும்னு சொல்லு. ஓகே சார். ஃபிக்ஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லு. ஓகே சார். எல்லா ஃபைல்ஸ் ரெடி பண்ண சொல்லு. சரிங்க சார். ஃபைனான்ஸ் மேனேஜரும் கூட வர சொல்லு. ஓகே சார். அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லி இந்த வருஷம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அடுத்த வருஷம் ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஏய், நீ எப்போ வந்த? அப்பவே வந்துட்டேன்ப்பா. நீ போமா, அப்புறம் ஓகே கூப்பிடுறேன். சார். சரி, சரி. பிஸியா இருந்ததுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னப்பா, என்ன விஷயம்? ஆமா, காரை யார் ஓட்டு வந்தா, நீயா நாராயணா? நான் தான்ப்பா. நாராயண சாந்தியை பிக்கப் பண்ணி சேம்பர் கூட்டு வர போயிருக்கான். ஓ, ஐ சி. ஏன்பா, எதுக்காக கேட்டீங்க? ஒன்றும் இல்லை, என் வண்டியில் சின்ன ப்ராப்ளம். நாராயணன் வந்தா ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போக சொல்லலான்னு பார்த்தேன். டசன்ட் மேட்டர், நான் உன் வண்டியிலே உன்னோட சேம்பர் வந்துடுறேன். அப்பா, அந்த விஷயமா தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்ன? இன்னைக்கு சேம்பர் மீட்டிங்க்கு நீங்க வர வேண்டாம்ப்பா. ஏன்பா? இல்ல, சேம்பர்ல இன்னைக்கு மீட்டிங் காரசாரமா இருக்கும், அதான் சொன்னேன். அபிராமி மேட்டர் தானே? ஆமாப்பா, அவளை சேம்பர்ல இருந்து நிக்கினதுனால அந்த அபிராமி சீனுவை தோண்டி விட்டுருப்பா. அந்த ஆளும் கோஷ்டியை சேர்த்துக்கிட்டு தாறுமாறா பேசுவான். ஏன் உங்களையே கூட மரியாதை இல்லாம பேசுவான். நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, மல்லுக்கு நிப்பாங்க. வீண் ரசா பாசம் வேண்டாப்பா, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு பயந்துகிட்டு என்ன இங்கே இருக்க சொல்றியா? பயத்துக்கு இல்லப்பா, உங்க மரியாதையை நீங்க ஏன் கெடுத்துக்கணும்? நம்ம அளவுக்கு கல்ச்சர் இல்லாதவன் அந்த ஸ்ரீனிவாசன், அதுக்காக தான்ப்பா சொன்னேன். மதன், சேம்பர்ல ரொட்டீன் மீட்டிங்கா இருந்தா கூட நான் இல்லாம நடக்காது. இவ்வளவு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நான் இல்லாட்ட எப்படிப்பா? அபிராமி எக்ஸ்பெல் பண்ற மீட்டிங், அதனால நிச்சயமா அவ அவாய்ட் பண்ணுவா. அந்த சீனிவாசன் கங்கனை கட்டிட்டு வருவான், ரகலை பண்ணுவான். அவனை ஹேண்டில் பண்ண என்னால மட்டும்தான் முடியும். அப்பா, மதன் சொல்றத கேளுப்பா. யூ பீப்புள் கேனாட் ஹேண்டில் ஹிம். நான் வந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேசாம இரு. கம், லெட்ஸ் கோ. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லப்பா, வாங்க போலாம். கமலம், அம்மா இருக்காங்களா? இருக்காங்க சார். வாங்க. கையில சேம்பரா? அதுக்கும் எனக்கும் தான் எந்த சம்மந்தம் இல்லாம ஆயிடுச்சு. என்னதான் அவங்க நீக்கிட்டாங்களே. அவங்க நீக்கிட்டா அதை பார்த்துட்டு நாங்களாம் சும்மா இருப்போமா? என்ன சம்பந்திமா, அவ்வளவு சாதாரணமா என்ன எடை போட்டீங்க? என்னோட தலைமையில நம்ம சப்போர்ட்டர்ஸ்லாம் சேம்பர்ல ஒரு மீட்டிங் கேட்டிருக்கோம். அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் இந்த கவர்ல இருக்கு. அந்த மீட்டிங்ல உங்களை எப்படி நீக்கலான்னு பாயிண்டா எடுத்து விட போறேன். சம்பந்திமா, நான் இந்த சேம்பர்ல ஒரு சீனியர் மெம்பர், நியாயம் கேட்காம விட மாட்டேன். விடுங்க ஸ்ரீனிவாசன் சார், இந்த சேம்பர் பதவி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா என்னோட லெவலுக்கு இது ஒரு சின்ன விஷயம். என்ன அந்த சேம்பர்ல இருந்து நீக்கினதுனால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்ல. ஒரு அறிவாளிய புத்திசாலிய அவங்க தான் எழுந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நஷ்டம். இப்ப என் பிரச்சனை இது இல்ல. என் யோசனை எல்லாம் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த என் புருஷன் மதனை பத்தி தான். அவரை என்கிட்ட இந்த பிரிச்ச சாந்தி, என் வாழ்க்கையை நாசமாக்குற அந்த சாந்தி, இப்ப அவருக்கு ஆலோசனை சொல்லி கிளாஸா இருக்காளே அந்த சாந்தியை பத்தி தான். அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும். ஒரே ஆபீஸ், ஒரே சேம்பர், ஒரே கார். அந்த கூட்டணியை நம்ம உடைக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. சம்பந்திமா, ப்ளீஸ். ஒன்னு சேர்க்கறதுதான் கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப சுலபம். கவலை விட்டுருங்க. இந்த மீட்டிங்ல நான் போய் ஒரு கலக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை சொல்லிட்டு போல அந்த வந்தேன். மனசு தளர விடாதீங்க, தைரியமா இருங்க.
ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எவ்ரிதிங் ஓகே? இன்னைக்கு நாம அபிராமி நீக்கினதை பத்தி பேச போறோம். அந்த சீனு ஏடா கூடமா பேசி ஏதாவது கலாட்டா பண்ணுவான். நீங்க எல்லாரையும் பாத்துக்கங்க. அவன் பேச ஆரம்பிச்சான், நாம பேசாம விட சார், உண்மை நம்ம பக்கம் இருக்கு. யார் ஏத்து பேசணும் ஆவேசப்படாதீங்க. அதெல்லாம் இல்ல, நாம ஒழுங்கா தான் இருப்போம். ஆனா அந்த சீனிவாசன் ஏதாவது ஏடா கூடமா செய்வான். அதனாலதான் சொன்னேன். சரி, நீங்க போய் அந்த ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க. சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ. ஓகே சார், ப்ளீஸ். என்னடா ஆளை சேர்க்கறதுக்காக இப்படி வாசல்லே நின்னுட்டு இருக்கியா? இந்த பார், ஆடை சேர்க்கறது ஆடை கவுக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாத வேலை. உனக்கு தான் அது கை வந்த கலை. ஆனா ஆளை பிரிக்கிற கும்பல் இல்லடா நீ சேர்ந்திருக்கிற. இப்போ சீனு, உங்கூட பேச நான் தயாரா இல்ல. நான் தயாராயிட்டேன் மொத்தமா பேசுறதுக்கு. மேல வந்து பார். நாராயணா, மேடம். மீட்டிங் முடிஞ்சதும் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி மேடம். அம்மா, என்ன நாராயணா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா. அந்த சீனு சார் எது பேசினாலும் நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க பயப்படுற அளவுக்கு அந்த ஸ்ரீனிவாசன் ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. வரேன்.